ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இருக்கிறது நான் ஆல்ரெடி ஒரு தடவை கொல்கத்தால இருக்கும்போது சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். தமிழ்நாட்டுல இருக்கிறது சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி. நீங்க தமிழ்நாட்டை இது வரைக்கும் திட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு தடவை நார்த் இந்தியா வந்து பாருங்க, அப்ப தெரியும் தமிழ்நாடு உண்மையிலேயே சொர்க்க பூமின்றது. உண்மையிலேயேடா எனக்கு இது நினைச்சா கொஞ்சம் பெருமையா இருக்கு. காமராஜர் ஐயால ஆரம்பிச்சு, கருணாநிதி ஐயால ஆரம்பிச்சு, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, இவ்வளவு பேர் வந்து நம்மள நிறைய படிக்க வச்சுட்டாங்க, எஜுகேட் பண்ணிட்டாங்க. இல்லன்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க ஒரு டிரைவர், நம்ம டிரைவர் அவர்கிட்ட கேப் புக் பண்ணா அந்த கேப்ல வந்துட்டு இருந்தோம். வந்தா சிக்னல் போட்டிருக்கு, ஆனா இங்க யாருமே நிக்கல. இந்த டுக் டுக் மாதிரி ஒரு வண்டி, அந்த வண்டியை கட்டுறான், இந்த வண்டி போதில்ல, இந்த வண்டி என்ன பண்ணுச்சு, போனுச்சு. இது போனோன்னு போலீஸ்காரர் அதை ஏதோ நிப்பாட்டாரு. போலீஸ் கை இப்படி தட்டி விட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. இதுல இருந்து நல்லா தெரிஞ்சீங்க, தமிழ்நாடு என்னைக்கும் சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம். எல்லாம் வந்து பாருங்க, அப்ப தெரியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஷோர், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? அதாவது எங்க சுத்தினாலும் எல்லா கலர் பில்டிங் ஏன் தெரியுமா ரெட்டா இருக்கு? ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி பாக்கு போட்டு துப்புறாங்க. நாளைக்கு அங்க போய் துப்பிட்டாங்கன்னா அது மட்டும் தனியா தெரியக்கூடாதுக்காக கவர்மெண்ட் அப்பவே ராஜா பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் ரெட் கலர் அடிங்க அப்படின்னு இருக்க.